ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் Simplefriendshipband. Letscolorup. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு கிஃப்ட் ஐடியா தான் வந்து பேப்பரில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வர சண்டே ஃப்ரெண்ட்ஷிப் டே, இது எல்லாருக்குமே இப்போ வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டேவை ஒட்டி நம்ம சேனலில் வர போகிற இந்த 3 டேஸ்க்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே ரிலேட்டடாக தான் வந்து வீடியோஸ் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாருக்குன்னா சென்ட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் செஞ்சு ஃபோட்டோ எடுத்து கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பி அவங்களுக்கு வந்து விஷஸ் வந்து சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக பேப்பர்லேயே வந்து ஒரு க்யூட்டான ஒரு கிராஃப்ட்டு. நான் வந்து A4 ஷீட் பேப்பர் வந்து இந்த மாதிரி 15 சென்டிமீட்டர் into 14 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தை வந்து அந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த எண்டு கீழேயும் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டேன். ஸோ வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு கவர் மாதிரி, க்ளோஸ்டு கவர் மாதிரி, மேலே மட்டும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த கவரில் வந்து மேலே வந்து நம்ம பஞ்சர் வச்சு வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் வந்து தெரியாமல் மேலேயே போட்டுட்டேன். அது ஓகே, அது வந்து ஒரு ஷேப்பாக இருக்கட்டும். மேலே வந்து அந்த ஒரு ஓப்பனிங் யூ கட் மாதிரி இருக்கும்ல சில இடத்துல பேப்பரில், அந்த மாதிரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கீழே போட்டிருக்க ஹோல்ஸ் மாதிரி ஒரு ஹோல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து இருக்கிற நிறைய கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா, யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் எடுத்து வந்து ஒரு குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆர்டின் செய்ய போகிறோம், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி 2ஆக மடித்து நான் வந்து குட்டியாக வந்து இன்னொரு வாட்டி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஹார்டின் ஷேப்புக்கு பாதி வந்து வரைஞ்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ஹார்டின் கிடச்சிடும். ஸோ இந்த ஆர்டின் எல்லாமே நம்ம அப்படியே வந்து நிறைய அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு பலூன் பூக்கொத்தில் வந்து ஹார்டின்ஸ் இருக்க மாதிரி நம்ம அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஹார்டின்ஸ் ஒட்டிடலாம். கீழே வந்து ஒரு குட்டி ரிப்பனும் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அப்படியே வந்து ஒரு பூக்கொத்து மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஹார்டின்ஸ் வந்து லைன் போட்டுட்டு ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிறது வந்து சாக்லேட்டுக்கு, டெய்ரி மில்க்குக்கெலாம் வந்து கவர் கீழே வந்து இந்த மாதிரி தானே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்குள்ளே சாக்லேட் தான் வச்சு கொடுக்க போகிறோம். சாக்லேட்டும் ஒரு குட்டி லெட்டரும். ஸோ அதுக்காக அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கிராஸ் ஜிக்ஸாக்காக கட் பண்ணிகிட்டே வந்தால் இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற சாக்லேட், டெய்ரி மில்க்கோ என்ன உங்கள்கிட்ட சாக்லேட் உங்களால் வாங்க முடியுமோ அது வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு ரெட் கலர் ரிப்பன் எடுத்து அந்த சாக்லேட்டை வந்து ரிப்பனுக்குள்ளே வச்சு அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ரிப்பன் ஓப்பன் பண்ணும்போது சாக்லேட் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே பாப்பப் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து சாக்லேட்டை உள்ளே வச்சு அது மேலே சாக்லேட் ரிப்பனுக்குள்ளே சாக்லேட் மேலே வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 2 ஹோல்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஹோல் வழியாக இந்த ரிப்பன் வெளியில் வர மாதிரி நீங்கள் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம 2 நாட் போட்டுட்டு நம்ம ரிப்பனுக்கெலாம் இருக்க மாதிரி இந்த வீ கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு போட்டு ஒரு குட்டி குட்டி ஹார்டின்ஸ் போட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் இது கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறமா உள்ளே ஒரு லெட்டர் இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த லெட்டர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நான் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து விஷ் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லலாம். அப்புறம் சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது. இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் வந்து எனக்கு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்லாம் யார், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ டெடிகேட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் 2 வீடியோ பண்ணுறேன். அப்புறம் வர சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது.
ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம போட போகிற நெக்ஸ்ட்டு 2 வீடியோஸ் வந்து டெடிகேட் பண்ணலாமா, இல்லை அந்த மாதிரி நீங்களும் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களா? ஜஸ்ட்டு சும்மா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கட்டும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நேம்ஸ்லாம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்களும் மேபி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க ஹாப்பி ஆவாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் இது நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து திருப்பியும் நம்ம நாட் போட்டு இந்த மாதிரி கட்டிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா இருக்கா சொல்லுங்கள் இந்த குட்டி கிஃப்ட் ஐடியா. இந்த மாதிரி என்னென்ன வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பேண்ட் வேணுமா, இல்லை வந்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி வேணுமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக என்ன வேணுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டாக போடுறேன். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.